Hello everyone, எப்படி இருக்கீங்க? Today I am going to show you how to make a dry fruits laddu. ரொம்ப நாளாக டேட்ஸ் வீட்டிலே இருக்குன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த லட்டு பண்ணால் நாங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவோம். ஸோ டேட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சீட்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கேஷ்யூ, ஹேசல்நட், ஆல்மண்ட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ண போகிறோம் இப்போது பேனில். ஃபஸ்ட்டு கேஷ்யூஸ் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் மேக் ஷுர் தட் ட்ரை கிரேப்ஸ் வந்து டஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஹேசல்நட்டில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம் ஸ்கின்னை. ஸோ எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணணும். ரொம்ப மாவு மாதிரி கிரைண்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் பரபரன்னு கிரைண்ட் பண்ணால் போதும். டேட்ஸையுமே கொஞ்சம் நல்லா வந்துட்டு பேனில் போட்டு சாட் பண்ணணும், ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கணும்ல. என் ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க இது. ஜஸ்ட்டு நான் பால்ஸை மட்டும் தான் மேக் பண்ணேன். இப்போது கிரைண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் டேட்ஸ் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்துட்டு கிரைண்ட் பண்ணணும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நெய்யை விட்டுட்டு, கையில் கூட நெய்யை விட்டுட்டு இந்த மாதிரி பால்ஸை மேக் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தி. கிட்ஸுக்கு கொடுக்கலாம், நீங்களும் டெய்லி ஒன்று சாப்பிட்லாம். டாட்டா, பாய்.